ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக 2 days ட்ரிப்பாக சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போய் பெருமாளை ஜேஷ்டாபிஷேகத்தின் 3ஆம் நாளில் தரிசனம் செய்துட்டு திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் அஷ்டத்தில் பாத பத்மநாதன சேவையில் தரிசனம் செய்துட்டு மற்ற கோயில்களுக்கும் போயிட்டு இருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஃபேமிலியாக போனோம். திருப்பதி பெருமாளோட தரிசன டிக்கெட் ஆன்லைனில் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிட்டோம். அதில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் மெடிக்கல் கேஸ் கேட்டகரின்னு இருக்குது. ஒரு சில ஹெல்த் இஷ்யூக்கு நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், இந்த சீனியர் சிட்டிசன் புக்கிங்லேயே. அந்த மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்க எலிஜிபிளாக இருந்தாங்க. ஸோ அவங்கள மெயின் பில்கிரிமாகவும் எனக்கு நான் அட்டெண்டராகவும் அவங்களுக்கு நான் புக் பண்ணிட்டேன். ஆன்லைன்லேயே 100 ரூபா ரூம் அக்காமடேஷனும் புக் பண்ணிட்டோம். திருச்சானூர் தாயார் கோயிலில் ஆர்ஜேத சேவாலாம் எப்போவுமே முந்தின மாதம்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அஷ்டத்தில் பாத பத்மநாதனா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ட்ரெயினில் போகலான்னு பார்த்தோம், நிறைய சேஞ்சஸ் இருந்ததுனால சரி கார்லேயே போகலான்ட்டு கிளம்பினோம். திருவள்ளூர் திருத்தணி அந்த ஹைவேஸ் ரூட் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுவும் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இனிமேல் போய் நம்ம ரீச் ஆகலாம் திருப்பதிக்கு. அலிப்பிரி டோலில் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிறப்போ நம்மளையும் செக் பண்ணுவாங்க. எல்லா பேக்கும் எடுத்துகிட்டு நம்ம இறங்கணும். பேக் ஸ்கேனிங் செய்துக்கணும். நம்ம வெஹிக்கிளையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் போன லைனில் அந்த ஸ்டாஃப் ரொம்ப டீப்பாக ஒரு வெஹிக்கிளையும் செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காட் ரோட் மாலை பொழுதில் ரொம்ப அழகாக இருந்தது. மலை ஏறுறது. அக்காமடேஷன் ஈவினிங் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 12 மணி ஸ்லாட். நாங்கள் போய் ரீச் ஆகிறப்போ கரெக்டாக இருந்தது. 6 மணி ஆகிடுச்சு. சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டரில் தான் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தால் போய் ஸ்கேன் செய்துக்கணும். 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். நம்ம 6 ஹவர்ஸ் ஸ்லாட் பேஸ் பண்ணி அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளார போய் ஸ்கேன் பண்ணிடணும். இல்லைனா ரூம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்க அங்கே பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. முத்தங்கி சேவையில் பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக கோயில்கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இதே ஈவினிங் அக்காமடேஷன் தான் புக் பண்ணியிருக்கிறாங்களாம். சரி, நான் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தான் இருக்கேன், உங்கள் டிக்கெட்டை நீங்கள் அனுப்புங்க, நானே உங்களுக்கும் சேர்த்து ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு எந்த ஸ்கேன் பண்ணேன். நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணணும். வந்துடும் எஸ்எம்எஸ். இல்லைன்னா நம்ம அங்கே போய் கேட்கணும். மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அங்கே கம்ப்யூட்டரில் இருக்கும், நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஸ்கேன் பண்ணேன். எனக்கு ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆகிருந்தது. அடுத்து அவங்களத ஸ்கேன் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் யாரும் இல்லை. அடுத்தது அவங்களுக்கும் ஸ்கேன் பண்ணேன். அதே ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ் அவங்களுக்கும் கிடச்சிருந்தது. ஸோ 2 பேருக்குமே செம்ம ஹாப்பியாக இருந்தது. சேம் பிளாக்கும் கிடச்சிருந்தது. அண்ட் 10 மினிட்ஸில் எஸ்எம்எஸும் வந்துருச்சு. நம்ம புக் பண்ண நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். கார் பார்க்கிங் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸுக்கு ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி இப்போது லாஸ்ட்டு சாட்டர்டே செம்ம க்ரௌடு. கார் பார்க்கிங்கெல்லாம் ஃபுல்லு. ஒரு 3rd லெவலில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அதில் கடைசியாக ஒரே ஒரு இடம் கிடச்சிது. கார் பார்க்கிங் ஃப்ரீ தான், பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. போய் அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ராம்பகீச்சாவில் நமக்கு ரூம் அலாட் பண்ணிக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ராம்பகீச்சா பிளாக் 2ல் இருக்கும், ரிசப்ஷன் இருக்கும். என் பேரில் போய் நான் ரூம் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ எடுத்து. 2லேயே உங்களுக்கு ரூமும் அலாட் ஆகிருக்குன்னா அங்கேயே கீ கொடுத்துருவாங்க. 1 பிளாக்கில் இல்லைனா 3 பிளாக்கில் அலாட் ஆகிருக்குன்னா நம்ம அங்கே போய் கீ வாங்கிக்கணும். அவங்களும் அதே மாதிரி தான் 2ல் போய் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க பேரில் பிளாக் 3ல் போய் ரூம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு பேஸ்மெண்ட்டில் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. பிளாக் 3 கொஞ்சம் இன்னும் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. பிளாக் 1ல் இருக்குது, பிளாக் 2ல் இருக்குது. ரூம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரூமெல்லாம் ரெனோவேஷன் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. மீதி இடங்கள்லாம் இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் லிஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் நிறைய படிகள் இல்லை, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஜன்னல்லேருந்து பார்த்தா சாம்பார் சாதம் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக தெரியும். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு தான் இருந்துச்சு அந்த வியூ. N2 நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம் வாங்கக்கா அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. பட் எல்லாம் டயர்டாக இருந்ததுனால சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் சாம்பார் சாதம் வாங்கலான்னு போனேன். சரி, அதுக்கு முன்னாடி கோயில் கோபுரத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு போனால் மழை ஸ்டார்ட் ஆகுதுச்சு. அப்போ தான் சாம்பார் சாதம் வாங்கிட்டு எங்கேயும் போகல, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே நம்ம போயிட்டோம் அப்படின்னா வராகசாமி கோயிலில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன்லாம் இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக சொல்லி காமிச்சு ஆதாரம் நம்ம போகலாம் வராகசாமி கோயிலில். காலையிலே போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் ரூமில் பைப்பில் சின்ன ரிப்பேர் ஒர்க் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். உடனே ஸ்டாஃப் ப்ளம்பரை கூப்பிட்டுட்டாங்க. ப்ளம்பர் 5 மினிட்ஸில் வந்துட்டார். ஆனால் அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு அவர் ஆரம்பித்து ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் போய் அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குளிக்கிற மாதிரி இருந்ததா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு.
வராக சுவாமி கோயிலையும் லைட்டாக க்ரௌட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வர்றதுக்கு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வராக சுவாமி கோயிலை. N2 நரசிம்ம சுவாமி கோயில் காலையில் 7 மணி போல் விஸ்வரூப தரிசனம் இருக்கும். ஸோ நரசிம்ம சுவாமியும் போய் தரிசனம் செய்துட்டு கோயில் கோபுரத்துக்கிட்ட வந்து நல்ல க்ரௌடு ஃபுல்லாக, நல்ல வெயிலும் கூட. அன்றைக்கி போலியோ ட்ராப் டேவாக இருந்ததுனால டிடிடியில் அரேஞ்ச் பண்ணி போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. மெடிக்கல் தர்ஷனுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 1 PM. ஆக்சுவலாக இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது எவ்ரி மந்த் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணணுன்ட்டு நினச்சிங்கன்னா கார்லேயே பாட்டகங்கம்மா கோயிலுக்கு போனோம். பாட்டகங்கம்மா திருமலையோட காவல் தெய்வம். ஆகாஷகங்கா தீர்த்தம் எடுக்க போகிறப்போ இங்கே வந்து உத்தரவு வாங்கிட்டு தான் போவாங்க. ரொம்ப அழகான அம்மன் கோயில் இது. ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. நம்ம ப்ரே பண்ணிட்டா எதுவும் நடக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு அபய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா கார் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு சிலாத்தோரணம் தாண்டி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப அழகான ஆஞ்சநேயர் கோயில் இது. நான் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக நாங்கள் போகிறப்போ சன்னதி ஓப்பனில் இருந்தது. அர்ச்சகரங்க பூஜை செய்துட்டு இருந்தாங்க. பிரசாதமும் கொடுத்தாங்க. அடுத்து அங்கே வந்துட்டு ரூமில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். தர்ஷன டிக்கெட், வாட்டர் பாட்டில், கொஞ்சம் மெடிசன்ஸ், ஆதார் கார்டு. நம்ம மெடிக்கல் கேஸில் புக் பண்ணியிருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கணும். டாக்டர் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதற்குண்டான ஃபைல் அதை எடுத்துகிட்டு அவங்கள அழைச்சிட்டு மெடிக்கல் தர்ஷனத்துக்கு போனேன். மெடிக்கல் தர்ஷனத்தை பற்றி நான் தனியாகவே வீடியோ ஷேர் பண்ணுறேன். 1 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். பட் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. 3 மணி போல் கரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணாங்க. 3:06 திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்தோம். அன்றைக்கி ஜேஷ்டாபிஷேகத்தோட 3ஆம் நாள் தங்க கவசத்தில் பெருமாள் இருந்தார். அதாவது திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் தரிசனம் செய்ய முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தார். மல்லிப்பூ இந்த ஷோல்டர்லேருந்து முட்டி வரைக்கும், அப்படியே அந்த ஷோல்டர் வரைக்கும் மாலையாக தங்க கவசத்தில் பெருமாள் நல்லா பெருசாக இருந்தார். அவர்கிட்ட அர்ச்சகர் நிற்கிறாங்க. அவர் குட்டியாக தெரிகிற மாதிரி எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி பெருமாள். உள்ள ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, அழகில்லை நிறைமன் அலர்மேல் மங்கை உரைமார்பா, அந்த பாசுரமெல்லாம் சொல்லிக்கிட்டே தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம். வரதராஜ பெருமாள் தீர்த்தம் செடாரி சுவாமி இருக்கிற அந்த பிரகாரத்துக்கு அந்த பேக் சைட் வால்லையே ராமானுஜரை அழகாக செதுக்கியிருப்பாங்க. அவரை தொட்டு நமஸ்காரம் செய்துட்டு வெளியில் வர்றப்போ நல்ல க்ரௌடு. விமான வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதி ராமானுஜர் அவர்கிட்டையும் தரிசனம் செய்துட்டு தூரமாக இருந்து யோக நரசிம்மரோட திருநாமம் திருமுகம் நல்லா கிளியராக தெரிஞ்சது. அவரையும் தரிசனம் செய்துட்டு ரெங்கநாதர் இருப்பார் வெண்டி வாக்கிலுக்கு எதிர்த்தாப்பில், அவரையும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வர்றப்போ குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு 3:45 இருக்கும் நாங்கள் வெளியில் வர்றப்போ. விஐபி தரிசனத்தப்போ நம்ம போனோம்னா லட்டு கவுண்டர் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அதற்குண்டான லட்டுவும் வாங்கிட்டோம். ஜெயேஷ்டாபிஷேகத்தோட 3ஆம் நாள் வருஷம் ஃபுல்லாக சுவாமிக்கு கவசம் சாத்தியிருப்பாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகத்தின் போது தான் கழட்டிட்டு அதில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தால் செய்வாங்க. அப்படி கலட்டிருக்கிறப்ப பெருமாள் ஆக்சுவலாக கண்டெடுக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தாரோ அப்படியே இருப்பார் அந்த ஐம்பொன்னாலான விக்கிரகம். முதல் நாள் வஜ்ர கவசம், 2ஆம் நாள் முத்தங்கி சேவை, 3ஆம் நாள் அந்த தங்க கவசம் மறுபடியும் சாத்துவாங்களா. சகசர தீபாலங்கார சேவாவில் பார்த்தோம். கோயில் உள்ளேருந்து டைரெக்டாக சகசர தீபாலங்கார சேவாக்கு வந்துடுவார். அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது அந்த கவசத்தில் பெருமாளை தரிசனம் செய்கிறப்போ. W1 கேட் கிட்ட போய் வெயிட் பண்ணி மறுபடியும் அங்கேயும் ஒரு தடவை பெரிய ஜிய சுவாமி, சின்ன ஜிய சுவாமி அவங்களும் வந்திருந்தாங்க. ஜேஷ்டாபிஷேகத்தோட 3ஆம் நாளுங்கிறதுனால என்னவோ அவங்களையும் மானசீகமாக தூரமாக இருந்து நமஸ்காரம் செய்துட்டு பெருமாளையும் தரிசனம் செய்தாச்சு. ராம்பு கிச்சர் பிளாக் 3 அப்படியே பஸ் ஸ்டாண்டு கிட்டங்கிறதுனால சாம்பார் சாதம் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போய் வாங்குறதுக்கும், மார்னிங் டிஃபன் மட்டும் பக்கத்துலேயே பாலாஜி பவன் இருந்துச்சு, அங்கே போய் வாங்கிட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க அங்கே பிரதட்சணை முடிச்சுட்டு வக்கேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறங்கிட்டோம். நாங்கள் ஒரு 4:45 இருக்கும் அந்த டைமில் இறங்கிட்டோம் கீழே. கார்லேயே எல்லா திங்ஸும் வச்சுட்டு அஷ்டதல பாத பத்மராதனா சேவையில் திருச்சானூர் தாயர் ரொம்ப அருமையாக இருக்குது. அஷ்டதல பாத பத்மராதனா சேவா அதை பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். அவசியம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போங்க. திருச்சானூரில் கோயில்கிட்ட நாங்கள் பார்க் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கோபுரம் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டுக்கு சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு சமாஜம் திரும்பாங்க. சின்னஜியர் மடம்லாம் இருக்கும். இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கு 70 rupees பார்க்கிங் சார்ஜ். கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இதன் வழியாக பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ மொபைல் எல்லாமே நாங்கள் கார்லேயே வச்சுட்டோம். அந்த அஷ்டதல பாத பத்மராதனா டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டு,
6:30 மணிக்கு அதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ஜாயின் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அஷ்டதலபாத பத்மாராதனா தரிசனம்லாம் முடிச்சுட்டு சேவா முடிச்சு வெளியில் வர்றப்போ மணி 7:45. ப்ளட்டு கவுண்டரும் ஃப்ரீயாக இருந்தது. இந்த கவரோட பிரசாதம் கொடுத்தாங்க, நம்ம கவர் தனியாக வாங்காமல். அண்ட் இங்கேயே உமாசங்கர் டிஃபன் ஷாப், தமிழ்காரவங்க, நெல்லைக்காரவங்க, அந்த அக்கா நல்லா பேசினாங்க. அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. அவங்க தோமாலா சேவால வீடியோவில் என்னை பார்த்தாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. நீங்கள் தான் சுபாவா அப்படின்னு கரெக்டாக வந்து கேட்டாங்க. சின்ன பையன்தான், ஆக்சுவலாக என்னோடய பொண்ணு வயசு இருக்கும். திடீர்னு போனாங்க எங்கேயோ, அப்புறம் பார்த்தா பூ வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தது, அவங்க கூட பேசினது. சரி வாங்க எல்லாம் போய் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கடையிலேயே போய் உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு அடுத்து நாராயணவனம் போனோம் கார்லேயே. அந்த சப்ஸ்கிரைபருக்கும் அடுத்த நாள் தரிசனம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இது நாராயணவனம், கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில். பெருமாள் தாயாருக்கு கல்யாணம் நடந்த இடம், பத்மாவதி தாயாரோட ஊர். மத்தியானம் கோயில் நட சாத்திடுவாங்க. காலையில் 10 மணிக்கு நாங்கள் போனோமா, நெய்வேத்திய பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சரி இங்கேயே இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் சொரக்கா சித்தர் கோயில். நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். அங்கே நம்ம சொரக்கா வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டா ஹெல்த் இஷ்யூலாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10:30 மணிக்கு தான் தரிசனத்துக்கும் அனுமதிப்பாங்க அப்படின்ட்டாங்க கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில். ஸோ அங்கே போய் சொரக்கா வாங்கி கொடுத்து சித்தரை ப்ரே பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருந்தோம். அண்ட் இங்கேருந்து சிங்கிரிக்கோணா கோயிலும் கிட்ட இருக்குது. ரொம்ப அருமையான நரசிம்மர் கோயில், பழமை வாய்ந்த கோயில். அங்கே போய் ஒரு நாள் நைட்டு தங்கி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். சிங்கிரிக்கோணா லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில் அவசியம் நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு வாங்க. நாங்கள் வந்துட்டோம் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு. பெருமாள் இங்கே ரொம்ப அழகாக இருப்பார். தாயார் பார்த்திங்கன்னா அலமேலுமங்கை தாயார் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணாங்கல்ல அந்த உரல் மாதிரி ஒன்று, அது இன்னும் அங்கே அது இதிலே வச்சுருப்பாங்க கோயிலுக்கு பேக் சைடில். ஆண்டாளுக்கு தனி சன்னதி, மற்ற சன்னதிகள்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டோம். கல்யாணோற்சவம் நடந்துட்டு இருந்தது இந்த கோயில். ஆக்சுவலாக கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா கல்யாணம் ஆகும்பாங்க. கல்யாணோற்சவம் ஒரு கேட் போட்டு உள்ள உற்சவமூர்த்தி வச்சு அந்த டிக்கெட் புக் பண்ணவங்க பக்தர்கள் மட்டும் இருந்தாங்க. நாங்கள் சும்மா வெளியிலேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் பார்த்தோம். 10:30 மணிக்கு மேலே கல்யாணோற்சவம் செய்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டோம். 3 hours கூட அவங்கள வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நல்ல வெயில். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக போகும்போதே அப்ளை குண்டா போகலான்னு பிளான் பண்ணோம், பிரம்மோற்சவம் நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ரூம் புக் பண்ணிட்டோம். போய் ஆன் டைமில் எடுத்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுங்கிறதுக்காக நேராக மலைக்கு போயிட்டோம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 3000 ஆச்சு அப்படின்னு நாங்கள் பெட்ரோலுக்கு எக்ஸாக்டாக சொல்லலை, அந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.